வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கியூப். நான் உங்கள் எஸ் சூர்யா. நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்யூ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு நேற்று நைட் ஒரு 11-12 இந்த மாதிரி டைமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டில் அவங்களோட லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து 7.5 சீட் நாட் அலாட்டட் அப்படின்ற ஒரு காலம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது மை அப்ளிகேஷன் கவுன்சிலிங் பேமெண்ட் ரிசிப்ட் 7.5 சீட் நாட் அலாட்டட்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் 195 198 மார்க் வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட சீட் அலாட்டட்னு சொல்லிட்டு வரல. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த மாதிரியான ஆப்ஷன் ஓப்பன் ஆகியிருக்கு? ஸோ நம்ம எப்போ வந்து இதனால் நம்ம ஏதாவது பதட்டப்பட வேண்டியது இருக்குதா? நம்மளுக்கு சீட்டு கிடைக்கலாம், நம்ம இதை வச்சு உறுதி பண்ணிக்கலாமா, இல்லை எப்போ சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும், இது ஏன் இந்த மாதிரி டிலே ஆகுது, இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம போடக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். நாம் இப்போ நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 7.5 ஆகட்டும் ஜென்ரல் கோட்டாவாகட்டும் இந்த வாரம் டெஃபினட்டாக சீட் அலாட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வீக் தான் கிடைக்கும். நம்ம டிஎன்ஏயூவை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் ஜூலை 2, 3 ஆகிய தேதியில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ எப்படி இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 7.5 நாட் அலாட்டட்ன்ற ஒரு காலம் வருது அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் சைட்டில் அப்டேட் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. 7.5 சீட் நாட் அலாட்டட்னா 7.5க்கான சீட் அலாட்மெண்ட் அந்த பேஜில் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு காலம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே ஒழிய அதில் வந்து இன்னும் யாருக்கும் சீட் அலாட்டட் ஆகவில்லை, யாருக்குமே சீட் அலாட்மெண்ட் போடலை. சரிங்களா? நிறைய மாணவர்கள் குழப்பத்திலே இருக்கிறீங்க. நேற்று நைட்லேருந்து பாவம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க மாணவர்கள். நானும் வந்து கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்றதுனால தான் காலையில் வந்து சரி நம்ம நைட் டைமில் விட காலையில் பெட்டராக நம்ம ஒரு நல்ல மாணவர்கள்ட்டெல்லாம் நல்ல கட் ஆஃப் வச்சுருப்பாங்க, ஒரு 198 அந்த மாதிரி மாணவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணிடலான்ட்டு தான் நம்ம இது பண்ணோம். ஸோ இது இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி 197 கட் ஆஃப் வச்சிருக்க மாணவருடைய ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ 197 வச்சிருக்கக்கூடிய மாணவருக்கே சீட் கிடைக்கலன்னு அர்த்தம்னா சீட் அலாட்மெண்ட்டு இன்னும் ஆகலைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ யாருக்குமே இன்னும் சீட் அலாட்மெண்ட் ஆகலை. ஸோ மாணவர்கள் வந்து உரி பண்ணிக்க வேண்டாம். நான் நேற்றே சொன்ன மாதிரி இன்னும் அதாவது நேற்று தான் வந்து ஒகேஷனல் ஸ்ட்ரீமுடைய 7.5க்கு கவுன்சிலிங் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7.5க்கான சீட் அலாட்மெண்ட்டையும் ஜென்ரல் கோட்டாக்கான சீட் அலாட்மெண்ட் அதாவது அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு சொல்கிறேன் 7.5 ஜென்ரல் ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சு அவங்க 2, 3 ஆகிய தேதிகளில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஜூலை 2 இல்லை ஜூலை 3 அன்னைக்கு என்ன ஆகும்னா 7.5ல உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிருந்துச்சுன்ற பட்சம் இந்த காலம் இருக்கு இல்லைங்களா, 7.5 சீட் நாட் அலாட்டட் அப்படின்ற காலம் வந்து 7.5 சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா? அன்னைக்கும் உங்களுக்கு நாட் அலாட்டட் வருது அப்படின்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? சப்போஸ் வந்துருச்சுன்னா சீட் அலாட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலம் ஜஸ்ட் ஒரு காலம் தானே ஒழிய உங்களுக்கு சீட் அலாட் ஆகலைன்னு நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ நிலவரம், இதுதான் நிலவரம். நான் வந்து உங்களுக்கு தெளிவாக முன்னாடி வீடியோலேயே சொன்னேன். ஆனாலும் மாணவர்கள் ரொம்ப குழப்பத்துக்குள்ளாயிட்டாங்க. இது மாதிரி புதுசாக பண்ண இதை போன வருஷம் இந்த மாதிரி பண்ணல. போன வருஷம் சீட் அலாட்மெண்ட்னா அன்னைக்கு தான் அது ஓப்பன் ஆகுமே ஒழிய அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் அவங்க பண்ணலை. இந்த வருஷம் அது புதுசாக பண்ணுறதுனால மாணவர்கள் வந்து குழம்பிக்கிட்டாங்க. ஸோ மாணவர்கள் யாருமே குழப்பத்திற்கு அடைய வேண்டாம், யாருக்கும் சீட் அலாட் ஆகவில்லை. ஸோ ஜூலை 2, 3 ஆகிய தேதிகளில் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அன்னைக்கு வந்துச்சு, அன்னைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீட் அலாட் ஆகிடும். 7.5 இருந்தாலும் சரி, ஜென்ரலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடும். சப்போஸ் அன்னைக்கும் உங்களுக்கு ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கல, நீங்கள் அப்போ வேணால் வச்சுக்கலாம் இல்லையே, இப்போ நீங்கள் எந்த விதமான உரிமையும் பண்ணிக்க தேவையில்லை. சரிங்களா? ஓகே மாணவர்களே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதே போல் வந்து ஜென்ரலுக்கு எப்போ கிடைக்கும், ஒருவேளை ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேபி இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே இதே போல் ஒன்று வரலாம். ஜென்ரல் சீட் நாட் அலாட்டட், ஜென்ரல் அலாட்மெண்ட் நாட் அலாட்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிற மாணவர்களும் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அது வந்து ஜஸ்ட் அவங்க சைட் அப்டேட் தான் பண்ணுறாங்க. அதனால் மாணவர்கள் எது குழப்பத்திற்குள்ளாக வேண்டாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. மற்றும் சந்திப்போம். நன்றி.